காந்தாரா படத்துல நடிச்ச பிரபல நடிகர் காலமான செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. யார் கூட கிசு கிசு எல்லாம் பரவுச்சோ அவர் கூடவே சமந்தா அவங்க புது பயணம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்க புகைப்படங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. ரஜினி அவருடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? வாங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷப் ஷெட்டி அவருடைய காந்தாரா 1 படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தை தொடர்ந்து காந்தாரா 2 படத்தோட வேலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. படம் எப்பங்க ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த திரை உலகமும் அவங்கள ரொம்பவே பாராட்டுச்சுன்னு சொல்லலாம். காந்தாரா 1 படம் பார்த்துட்டு ரஜினி அவர்கள் எல்லாம் ரிஷப் ஷெட்டி அவரை கூப்பிட்டு அவ்வளவு பாராட்டி இருக்காரு. அந்த வகையில ரிஷப் ஷெட்டி அவருடைய காந்தாரா 1 திரைப்பட நடிகர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கேரளாவை சேர்ந்த ஜூனியர் ஆர்டிஸ்டான கபில் அப்படிங்கிறவர் தான் தண்ணீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்காராம். இவரு உடுப்பு மாவட்டத்தோட கொல்லூர் பகுதியில இருந்த சமயத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காம். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொல்லூர்ல இருக்க சௌபர்ணிகா ஆற்றுல குளிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவர் போயிருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதனால படக்குழுவினர் ரொம்ப சோகத்துல இருக்காங்களாம். அவருடைய இறப்புக்கு பலரும் இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த செய்தி ரொம்ப சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருதுங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை சமந்தா அவங்க இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருக்காங்க. ரீசெண்டா படங்கள் தயாரிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கிறத அவங்க சொல்லி இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா அவங்கள பத்தி பிரபலமான இயக்குனர் கூட சேர்ந்து நிறைய கிசு கிசுகள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா சமந்தா அவங்க அது எதுக்குமே பதில் கொடுக்கல. அதே போல சமந்தா அவங்க சமீபத்துல பேசும்போது கூட எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க, அதனால தாங்க இந்த மாதிரி என்னால பார்வை பார்க்க முடியல, கண் கூசுறதுனாலதான் கண்ணுல தண்ணி வருது அப்படின்னு பேசி இருந்தாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இயக்குனர் ராஜ் அவர் கூட சமந்தா அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. புது பயணம் தொடங்கி விட்டது அப்படின்னு ஒரு கேப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ராஜ் அவர் கூட ஹாப்பியா சிரிச்சிட்டு அந்த புகைப்படத்தை எடுத்திருக்காங்க. சொல்ல போன பெட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாம் அந்த புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க. ஒரு சிலர் படத்துக்காக தான் அவங்க இப்படி பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு சிலர் சமந்தா அவங்க திருமணம் பண்ணிக்கணும், அப்பதான் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல குறிப்பிட்டு சுபம் ரிலீஸ் ஆன் May 9th அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நிறைய பேர் தேவையில்லாத வதந்திகளையும் எழுதிட்டு இருக்காங்க. 2ஆம் திருமணமானு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க, ரஜினி அவங்களுடைய இளைய மகள் சௌந்தர்யா அவங்க அமேசான் பிரைம் OTT நிறுவனத்துக்காக குருதி பொன்னல் அப்படிங்கிற வெப் சீரிஸை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காப்பி பாத்தீங்கன்னா அமேசான் நிறுவனம் கொடுத்த பணத்துக்குள்ள வெப் சீரிஸை முடிச்சிட்டாங்களாம். அதாவது முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெப் சீரிஸ் 80% முடிஞ்ச நிலையில அமேசான் கொடுத்த பணம் செலவாயிருச்சாம். சரி, அமேசான் நிறுவனம் கேட்டா மீதியை முடிக்க பணம் கொடுப்பாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்களாம். ஆனா கார்பரேட் நிறுவனம் அப்படிங்கறதுனால கராரா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அடுத்த முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம பயங்கரமான யோசனையில இருக்காங்களாம். ஆனா இந்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கூட வெளியாகி இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.